முதல்வருக்கே மக்கள் மீது அக்கறையே இல்லை, கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டுறாரு மக்களை பற்றி அப்படின்ற விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு ஒருத்தர். யார் அவர், என்ன சொல்கிறாரு பார்த்துருவோம் வாங்க. பாமகவை சேர்ந்த அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேணாம், ஏன்னா ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்கு அந்த கட்சியில். அதனால் ஏதாவது டெசிக்னேஷனை நம்ம சொல்லி அது ஒரு பிரச்சனையாக போயிடுச்சு, அதெல்லாம் எதுக்கு. அதனால் பாமகவில் ஒரு முக்கியமான நட்சத்திர பேச்சாளர்னு சொல்லக்கூடாதோ, முக்கிய நட்சத்திரம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவர் ஒரு மேடையில் பேசுகிறார். அந்த மேடையில் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழ்நாடு மக்கள் மீது அக்கறையே கிடையாது, அதுக்கு பதிலாக ஒரு நடிகர் மாதிரி கால் ஷீட் கொடுக்குறது, ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் அப்படி லைட்டாக வெளில வந்துட்டு லைட்டாக ஆக்டிங்கை போட்டு அந்த வீடியோ மீடியா கொடுத்துட்டு அவர் போய் செட்டில் ஆயிடுவார். வேலையோ பார்க்குறது இல்லை, யாரை பற்றியும் கவலைப்படுறது இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ நடந்துக்கிட்டு இருக்க இந்த மருத்துவ முகாம்லாம் நடத்துகிறாங்களே அந்த திட்டத்தை எல்லாம் விமர்சனம் செய்திருக்கிறாரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அவர் வச்சுட்டு நாடகம் ஆடிட்டு கால் ஷீட் 2 மணி நேரம் கால் ஷீட் கொடுக்குறாரு. காலில் வருவார், அப்படி ஆக்ஷன் கிளாப் அப்படின்னு சொன்னோடனே அப்படியே நடிச்சுட்டு ஒரு வீடியோ எடுத்துட்டு அதை போட்டுட்டு இருப்பாங்க, மீடியாவில் போட்டுட்டு. அதான் நடக்குது தானே. உங்களுடன் ஸ்டாலின், அவங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின். அது ஒரு திட்டம். என்ன நலம் காக்கும் ஸ்டாலின் என்னவா, முகாம் நடத்துவாங்க ஒவ்வொரு சனிக்கிழமை காலையில். அந்த முகாம் எதுக்கு நடத்துனா, மருத்துவ முகாமா. ஏன் இந்த முகாமை நீங்கள் 4.5 ஆண்டுகளுக்கு முன்பு நடத்த வேண்டியதானே, ஆட்சிக்கு வந்த உடனே நடத்தினால. இப்போ இன்னொரு 4 மாதம் தான் அவங்க ஆட்சியே இருக்குது. இப்போ நீங்கள் முகாம், அந்த முகாமில் யார் வருவாங்க, மருத்துவர்கள் வருவாங்க. எங்கேருந்து வருவாங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து வருவாங்க. அப்போது இந்த முகாம் நடத்துகிற நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போ இங்கே அங்கே ஹாஸ்பிட்டலில் யாரும் போயிட போகிறீங்க, சனிக்கிழமை காலையில் யாரும் இருக்க போகிறதில்ல. அங்கேருந்து இந்த முகாமுக்கு வருவாங்களாம், ஏமாத்திட்டு இருக்காங்க. உங்களுடன் ஸ்டாலின் என்னன்னா, கவர்மெண்ட் ஆஃபீஸில் கொடுக்குற மனுவை இவங்க முகாம் நடத்தி அந்த மனு வாங்குவாங்களாம். நீ கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயே நீ முகாம் சரியான மனு வாங்குறது இல்லை, உங்க வேலையே இல்லை, முகாமில் என்ன பண்ண போறீங்க? அப்போ இதெல்லாம் ஏமாத்து வேலை. நீங்க தயவு செய்து இவங்க செய்யற ஏமாற்று வேலைகளை நம்பாதீர்கள். இந்த மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் இருக்கிறார், பக்கத்து மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் இருக்கிறார். காலையில் அந்த அமைச்சரை பிடின்னு பிடிச்சிட்டேன். இவரை பிடிக்கணும், ஆனால் மனசு வர மாட்டேது. என்ன பண்றது? ஒன்னே ஒண்ணுதான் நான் கேட்கிறேன் இவர்கிட்ட. இதுக்கு முன்பு நீர்வளத்துறை இருந்தது, அதையும் பிடிங்கிட்டாங்க. ஏன் பிடிங்கிட்டானா, இந்த ஜாதியில் பிறந்துட்டாரா தான் பிடிங்கிட்டாங்க. நான் கேட்டேன், அப்போ ஒரே ஒரு தடுப்பணை கட்டியிருக்கலாம் இல்லை இந்த பாலாத்தில்? அவர் காலத்தில், ஒரு அமைச்சராக காலத்தில் ஒரே ஒரு தடுப்பணை எங்கேயாவது கட்டியிருக்கலாம் இல்லை?